பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற, வாசிக்கின்ற, சுவாசிக்கின்ற விசுவாசிகளே, எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே, வணக்கம். நான் அரியலூர் சுகுமாரன். தமிழ் திரைப்பட உலகில் தனிப்பட்ட நகைச்சுவை திறமையினால் தனக்கென ஒரு இடம் பிடித்தவர் நகைச்சுவை நடிகர் தங்கவேல் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்து 1936 வெளிவந்த அவரது முதல் திரைப்படத்தில் தங்கவேல் அவர்களும் அறிமுகமானார்கள். அதோ அந்த குடிசைத்தான் வா என்கின்ற ஒரு வசனத்தை அதோ அந்த குறி சைத்தான் வா என்று வித்தியாசமாக பேசி தனக்கென தனி முத்திரை பதித்தவர் தங்கவேல் அவர்கள். சுமார் 1275 திரைப்படங்களில் நடித்து சாதனையை நிகழ்த்தினார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் சதி லீலாவதி, குலே பகாவலி, அலிபாபாவும் 40 திருடர்களும், சக்கரவர்த்தியின் திருமகள், தாய் மகளுக்கு கட்டிய தாலி, அரசிலங்குமரி, திருடாதே, எங்க வீட்டு பிள்ளை, நம் நாடு, உழைக்கும் கரங்கள் போன்ற 10க்கும் மேற்பட்ட படங்களில் இணைந்து நடித்துள்ளார். 1983 மாண்புமிகு தமிழக முதல்வராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்ததற்காக திரை உலகத்தினர் நடத்திய பிரம்மாண்டமான விழாவில் திரு தங்கவேலு அவர்கள் தனக்கே உரிய நகைச்சுவையுடன் பேசியிருப்பார். அதன் வீடியோ தொகுப்பை எம்ஜிஆர் தரிசனம் பதிவு செய்வதில் பெருமை கொள்கிறது. அருமை அண்ணன் எம்ஜிஆர் அவர்களே, டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே, இதய தெய்வமாம் எம்ஜிஆர் அவர்களே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே, உங்களுக்கும் இந்த பாராட்டு விழாவுக்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் கலைஞர்களுக்கும், இங்கே குழுமி இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும், விழாவுக்கு வர வேணுங்கிற ஆசையில இருந்து வர இடம் இல்லாம வெளியே தவிக்கிறவங்களுக்கும், உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும், நிக்கிறவங்களுக்கும், கல்யாணம் ஆனவங்களுக்கும் ஆகாதவங்களுக்கும், வளர்ந்துகிட்டு வர்ற வாலிபர்களுக்கும், வயசில் இருக்கிற குழந்தைகளுக்கும் என்னுடைய நன்றி கலந்த முதன்கண் வணக்கம். இந்த நேரு ஸ்டேடியம் கட்டிய நாளில் இருந்து இத மாதிரி ஒரு கலைகளை யாருமே பார்த்திருக்க முடியாது. இப்படி லட்சக்கணக்கான மக்கள் கூடி வர்றார்கள் என்றால் அது ஒரே ஒரு புரட்சி தலைவர் ஒருத்தருக்குத்தான் வர முடியும். ஏனென்றால் எனக்கு முன்னால பேசுறவங்கலாம் சொன்னது மாதிரி எந்த இடத்துல கஷ்டம் இருந்தாலும் அந்த இடத்துல அவர் இருப்பார். எந்த இடத்துல துயரம் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னால இவர் கண்ணில் தான் தண்ணி வரும். அப்படி ஒரு சிறந்தவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்ததற்காக இங்கே பாராட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே ஒரு டாக்டர் தான், அது எனக்கு தெரியும். நான் கேட்கறது உண்டு, அண்ணே வயசு ஆக ஆக வயறு முன்னால வந்துருது, நான் தான் வந்து நிக்கிற முன்னால, எப்படி உங்களுக்கு வயத்தை காணும் அப்படின்னு நான் கேட்கறது உண்டு. என்ன தனியா கூட்டிகிட்டு போய் இந்த டாக்டர் வைத்தியம் சொல்லுவார், கீரையை நிறைய சாப்பிடு, புடலங்காயை ஆப்பாயில் பண்ணி சாப்பிடு, சாப்பாடை இவ்வளோன்னு சாப்பிடு. அது சாப்பிட்றாரு. ஒரு பழம், ஒரு பீடம், ஒரு டம்ளர் மோர் சாதம், அவ்வளோதான் ஒரு சாப்பாடு மத்தியானம். நமக்கு கருவாட்டு குழம்பு வாசனை அடித்தா வெட்ட தோணுது. இங்கே புடைச்சாலும் சரி, இங்கே புடைச்சாலும் சரி, அந்த நேரம் சாப்பிட்டுணும்னு தோணுது. அப்புறம் இந்த டாக்டர் சொல்றதை நம்ம எப்படி கேட்கறது? ஆகவே பட்டத்துக்கு முன்னாலேயே ஒரு டாக்டர் தான். இத்தனை பேரும் சேர்ந்து இந்த விழாவை இவருக்கு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 காலம் இவர் சீர்தி சிறப்போடு வாழணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமா அவர் வாழணுங்கிறது என்னுடைய எண்ணம். தலைவர் கழுத்துல போடக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு மாலைன்னா அது யாருக்கு கிடைக்கும்னா அது புரட்சி தலைவர் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும்.
அந்த ஒவ்வொரு இதழில் நீங்களும் இருக்கிறீங்க, நாங்களும் இருக்கிறோம். ஆக நீங்கள்லாம் வந்து மேடையில் ஏறி நீங்க மாலை போடணும்னு அபிப்பிராயப்பட்டீங்கன்னா மேடை தாங்காது. அதனால உங்களெல்லாம் ஒவ்வொரு இதழாக நினைச்சு ஒரே மாலையா கட்டி அதை நாங்கெல்லாம் சேர்ந்து போட்டோம். அதனால நீங்களும் போட்டதாகத்தான் அர்த்தம், வருத்தப்படாதீங்க. இன்னும் நம்ம இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் மாலை போட நமக்கு கொடுத்து வைக்க நிச்சயமா நினைக்காதீங்க. அது நீங்கள்லாம் சேர்ந்து போட்ட மாதிரி தான். டைரக்டர் பாலச்சந்திரன் அவர்கள் முதல்ல இங்க வந்து பேசும்போது நான் என்னென்ன பேசணும்னு நினைச்சுக்கிட்டு தானே அத்தனையும் பேசிட்டார். நான் இதுதான் பேச போறேன்னு இவருக்கு என்ன தெரியும்? அதான் டைரக்டர். ஆனால் புரட்சி தலைவருக்கு இதை விட பெரிய பட்டமா கிடைக்கும் போது 10 பேர் அல்ல 10,000 பேரை சுமந்து வந்து ஒரு மாலையை நம்ம போட்டு பார்க்கணும். அது சீக்கிரத்தில் நடக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே என்னுடைய அருமை அண்ணன் புரட்சி தலைவர் முதல்வர் டாக்டர் அவர்கள் ரொம்ப காலத்துக்கு நீண்ட காலத்துக்கு இருந்து இந்த ஏழை மக்களுடைய கல்வி தரத்துடைய சீரு சிறப்பையும் உயர்த்தக்கூடிய அளவுக்கு அது நல்லதா போச்சு. ஒரு 10 நாள்ல இப்படி ஏற்பாடு பண்ணி இவ்வளவு பேர், இவருக்கு 1.5 மாதம் டைம் கொடுத்திருந்தோம்னா அவ்வளவுதான். ஊர்ல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, முகமூடி திருட அவன் இட்டு போடுவான். அதனால குறுகிய காலத்துல பாரதிய ராஜா அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணது அவருக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி இப்படி பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்காக மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. நடிகர் தங்கவேலு அவர்கள் பொதுவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிடுகின்ற பொழுது அண்ணே என்றுதான் அழைப்பார். அவர் அண்ணே என்று அழைத்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை விட சட்டப்படி 2 நாட்கள் மூத்தவர். 1917ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் நாள் திரு தங்கவேலு அவர்கள் பிறந்தார். தங்கவேலு அவர்களை நிருபர் ஒருவர், உங்களை விட வயதில் இளையவரான எம்ஜிஆர் அவர்களை நீங்கள் அண்ணே என்று அழைக்கின்றீர்களே என்று கேட்டபோது அவர் கூறிய பதில், அது சட்டப்படி அவர் இளையவர், உண்மையில் என்னை விட மூத்தவர் என்று குறிப்பிட்டார். பொதுவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த வருடம் 1917 அல்ல, அதற்கு முன்பே என்ற ஒரு தகவலும் இருக்கின்றது. அந்த தகவலின் அடிப்படையில் அவர் கூறினாரா அல்லது மரியாதையின் அடிப்படையில் கூறினாரா என்பது அவருக்கு வெளிச்சம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எம்ஜிஆர் தரிசனம் சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஓவியன் அரியலூர் சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம்.